வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி அம்மா கணக்கு. சுந்தர் 10ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது ஏகாம்பரத்திடம் அவர் மனைவி சொன்னாள், என்னங்க 10வது வரைக்கும் நம்ம பையனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டீங்க, பைசா செலவு பண்ணாமா 11க்காவது அவனை வேறே நல்ல ஸ்கூல்ல சேர்க்க பாருங்க. அதுக்கு நமக்கு வசதி இல்லையே. அதோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையங்களை பெரிய ஸ்கூலெல்லாம் சேர்த்துக்கவும் மாட்டாங்க. அப்ப நம்ம பையன் என்ஜினியரிங் படிக்க முடியாதா? பார்க்கலாம். அவன் தலையெழுத்துப்படி நடக்கும். அவன் தலையெழுத்துப்படி நடக்கணும்னா அப்பா அம்மான்னு நாம எதுக்கு இருக்கோம் என்றாள் வள்ளியம்மை கோபத்துடன். என்னை மாதிரி ஏழை அப்பாவுக்கு பிறந்ததும் அவன் தலையெழுத்துதான். 11ஆம் வகுப்புக்கு போனதும் சுந்தர் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்தினான். காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் நிறைய மதிப்பெண்கள் வாங்கினான். பாரு, பையன் நல்லா படிக்கிறான், +2ல நிறைய மார்க் வாங்குவான் என்றார் ஏகாம்பரம். இதெல்லாம் போதாதுங்க, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரில 198வது வாங்கினாதான் ஃபீஸ் குறைவா இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கும் என்றாள் வள்ளியம்மை. பரவாயில்லையே, என்னை விட உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே என்றார் ஏகாம்பரம். உங்களை விடன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு தான் நம்ம பையனோட எதிர்காலத்தை பத்தி அக்கறையே இல்லையே என்றாள் வள்ளியம்மை எரிச்சலுடன். ஒரு நாள், என்னங்க நம்ம பையனை கவனிச்சீங்களா? சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் எங்கேயோ போயிடறான். ராத்திரி லேட்டாத்தான் வரான். கேட்டா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறேங்கறான். எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. நீங்க கொஞ்சம் கேளுங்க என்றாள் வள்ளியம்மை. பொய்யா சொல்ல போறான்? எனக்கென்னவோ ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது சுத்திட்டு வரானோன்னு சந்தேகமா இருக்குயோ. நாம சொன்னா கேட்கவா போறான்? தனக்கு எது நல்லதுன்னு அவனுக்கே தெரியணும். நீங்க இப்படித்தான் அக்கறை இல்லாம பேசுவீங்க, எல்லாம் என் தலையெழுத்து என்றாள் வள்ளியம்மை. காலம் ஓடியது. +2 தேர்வுகள் முடிந்து ரிசல்ட் வந்ததும் வள்ளியம்மைக்கு இன்ப அதிர்ச்சி. சுந்தர் 200, 198, 198 என்று மதிப்பெண்கள் வாங்கியிருந்தான். எப்படிடா இவ்வளவு மார்க் வாங்கினே என்றாள் வள்ளியம்மை நம்ப முடியாத ஆச்சரியத்துடன். அதுதான் டியூஷன் போனேனே என்றான் சுந்தர். டியூஷனா என்று வள்ளியம்மை அப்பாவையும் பிள்ளையையும் மாறி மாறி பார்த்தாள். என்னோட ஆபீஸ்ல சங்கரன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நிறைய படிச்சவர், புத்திசாலி. சுந்தருக்கு டியூஷன் எடுக்க முடியுமான்னு அவர்கிட்ட கேட்டேன். முதல்ல அவர் தனக்கு அனுபவம் இல்லேன்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நண்பரோட பையன் போன வருஷம்தான் +2 முடிச்சான். அவன் டியூஷன் போய்த்தான் படிச்சான். அவன்தான் படிச்ச புஸ்தகம், நோட்ஸ் எல்லாம் வச்சிருந்தான். அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு போய் சங்கரன் கிட்ட கொடுத்தேன். அவரும் இன்டர்நெட்ல எல்லாம் பார்த்து பல விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு டியூஷன் எடுக்க ஒத்துக்கிட்டாரு. சுந்தரோட படிக்கிற சில பையன்களோட அப்பாக்கள் கிட்ட பேசி அவங்களையும் சங்கரன் கிட்ட டியூஷனுக்கு சேர்த்து விட்டேன். டியூஷன் ஃபீஸ்னு எங்களால முடிஞ்சதை கொடுக்கறேன்னு சொன்னேன். முதல்ல அவரு ஒத்துக்கலே. பணம் துத்து படிச்சாதான் பையன்களுக்கு படிக்கணுங்கிற வேகம் இருக்கும்னு சொல்லி அவரை சம்மதிக்க வச்சேன். பணம் வாங்கினாத்தானே அவருக்கும் பொறுப்பு இருக்கும். ஆனா அதை அவர்கிட்ட சொல்லலே. 10 பையங்க சேர்ந்ததால அவருக்கும் வருமானம், நமக்கும் குறைந்த ஃபீஸ்ல டியூஷன் கிடைச்சது. நல்ல மார்க் வாங்கி உன்கிட்ட காட்டுற வரையிலும் இதை பத்தி உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நான் சுந்தர்கிட்ட சொல்லி இருந்தேன். அவனும் ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு டியூஷன் போயிட்டு வந்தான். கொஞ்சம் பேர்தான் படிச்சதுனால சங்கரன் ஒவ்வொரு பையன்கிட்டேயும் அக்கறை காட்டி நல்லா சொல்லி கொடுத்தாரு. எல்லாருமே நல்ல மார்க் வாங்கி இருக்காங்க. இவங்க ஸ்கூல்ல இதுவரைக்கும் இத்தனை பேரு இவ்வளவு நல்ல மார்க் வாங்கினதே இல்லை. இவங்க வாங்கின மார்க்கை பார்த்துட்டு இப்ப சங்கரன் கிட்ட டியூஷன் படிக்க நிறைய பேரு வந்திருக்காங்க. அதனால
அவரு வேலையை விட்டுட்டு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு என்றார் ஏகாம்பரம். வள்ளி வாயடைத்து நின்றாள். ஏகாம்பரம் சுந்தரை பார்த்து, நீ நல்ல மார்க் வாங்கி இருக்கிறதால ஃபீஸ் குறைச்சலா உள்ள நல்ல காலேஜில் உனக்கு இடம் கிடைச்சிடும். உன் படிப்பு முடியும் வரை உனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது என் பொறுப்பு. நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டியது உன்னோட சாமர்த்தியம் என்றார். இக்கதையின் குரல். தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். பொருள்: ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய உதவி அவனை கற்றவர் அவையில் முதன்மையான இடம் பெற வழி செய்து கொடுப்பதுதான். Thanks for watching more stories. Subscribe my channel.